ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ தொப்பை இருந்துச்சு அப்படின்னா ஃபேட்டி லிவர் வருமா, இல்லை ஃபேட்டி லிவர் இருந்துச்சு அப்படின்னா தொப்பை வருமா? ஸோ தொப்பைக்கும் ஃபேட்டி லிவருக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரியல் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பல பேர் சொல்கிறது, நான் ரொம்ப டயட் இருந்துட்டேன், பட்னி இருந்து பார்த்துட்டேன், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பலர் நினைக்கிற மாதிரி தொப்பைங்கிறது வெளியே தெரியக்கூடிய ஒரு கொழுப்பு மட்டும் கிடையாது. ஸோ இப்போ வெளியே தெரியறது நம்ம என்ன சொல்லுவோம், சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை விட ரொம்ப டேஞ்சராக இருக்கக்கூடியது நம்ம உடம்புல டீப்பாக இருக்கக்கூடிய ஃபேட். அதாவது நம்ம மெடிக்கலாக அதை வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஜென்ரலாக நம்ம கல்லீரல் மேலே இந்த கொழுப்புகள் அதிகமாக விசரல் ஃபேட் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த கல்லீரல் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் நடக்காது, வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். கல்லீரல் வேலை செய்கிறது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபேட்டு பர்ன் ஆகாது, மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்காது. ஸோ உடம்புல வந்துட்டு தேவையில்லாத கொழுப்புகள் வந்துட்டு இன்னுமே அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் தொப்பை இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு இம்ப்ரெஷன் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப லீனாக தானே டாக்டர் இருக்கேன், எனக்கு ஏன் ஃபேட்டி லிவர் இருக்குது, ரொம்ப ஒல்லியாக தானே இருக்கேன், எப்படி கொழுப்பு கல்லீரலாம் அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே வந்துட்டு பாடி சைஸ் விஷயம் கிடையாது, நம்ம உள்ளே எவ்வளவு கொழுப்பு சேர்ந்துருக்கு அதுதான் விஷயம். இப்போது நிறைய பேர் நினைப்பாங்க தொப்பைங்கிறது வெறும் ஒரு பியூட்டி கான்ஷியஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாது. இப்போது தொப்பை அப்படின்னா நம்ம லிவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னல், நமக்கு உடம்புல கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிச்சிருச்சு, சரி பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னல் தான் இந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்றது. ஸோ எதனால கல்லீரலில் கொழுப்பு சேருது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், முக்கியமாக அதிகமாக இனிப்பு உணவுகள் சாப்பிட்றது, அதிகமாக பேக்கரி உணவுகள் சாப்பிட்றது, ரீஃபைன்டு ஆயில் யூஸ் பண்ணுறது, திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி எண்ணெயில் ஏதாவது சாப்பிட்றது. இப்போ ஒரு ஆயிலை 3 வாட்டி ஹீட் பண்ணியாச்சுனாலே அது பாய்சன். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, பேக்கெட் ஜூஸ் குடிக்கிறது, இது எல்லாமே ஃபேட்டி லிவரை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ நம்ம உடம்புல என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, ஃபேட்டி லிவர் இருக்கும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருப்பாங்க, படுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும், வயிறு ஹெவியாக ஃபீல் ஆகிட்டே இருக்கும், கேஸ் ஃபார்ம் ஆகிறது, பிளாட்டிங் மாதிரி ஃபீல் ஆகிறது, என்ன தான் வெயிட்டு குறைச்சாலும் வெயிட்டு குறைய மாட்டேன் அப்படியே இருக்கிறது, இது எல்லாமே கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கக்கூடிய அறிகுறிகள். எனக்கு வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு லிவரை சரி பண்ணணும். லிவர் சரியானாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள், நல்ல உணவுகள் சாப்பிடுங்க, நல்ல டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. முக்கியமாக இந்த பேக்கரி ஃபுட் சாப்பிட்றது, இனிப்புகள் சாப்பிட்றது, ரீஃபைன்டு உணவுகள் எடுக்கிறது, இது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எனக்கு தொப்பை இருக்குது, அப்போ எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஸோ இருக்கலாம். ஒரு ஸ்கேன் செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேனில் செக் பண்ணி ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2 அப்படின்னு இந்த ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ரொம்ப அருமையான ஹோமியோபதி, சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது நமக்கு ஃபேட்டி லிவரை சரி பண்ணக்கூடியது. ஸோ செக் பண்ணுங்கள். செக் பண்ணி ஃபேட்டி லிவர் இருக்கவங்க இக்னோர் பண்ணாதுங்க, ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்கள், ப்ராப்பரான உணவுகள் எடுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் டாக்டரை பார்த்து மெடிசன் எடுத்து சரி பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.